வணக்கம் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே. இன்றைய இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தரம் 4 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் எனும் கருப்பொருளிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செயற்பாடு ஒன்றினை பார்க்க இருக்கின்றோம். அதாவது நீரை சூடாக்குகின்ற போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது முடிவுகள் நீரை சூடாக்குகின்ற போது கிடைக்கும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே தற்போது காணொளியில் மெழுகுவர்த்தி ஒன்று எரியூட்டப்பட்டு அருகிலே நீருள்ள உலோக கரண்டி ஒன்று காணப்படுகின்றது. அதனை மெழுகுவர்த்தியினுடைய சுவாலை மீது தற்போது நாங்கள் பிடித்துக்கொள்வோம். மெழுகுவர்த்தியினுடைய சுவாலையின் மீது உலோக கரண்டியின் மீது மெழுகுவர்த்தியினுடைய சுவாலை அந்த உலோக கரண்டியினை வெப்பமேற்றக்கூடிய வகையிலே நாங்கள் பிடித்துக்கொள்வோம். அந்த வகையிலே நீங்கள் நடைபெறுகின்ற மாற்றத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள் மாணவர்களே, உலோக கரண்டினுள் காணப்பட்ட நீரானது சூடாகி மெதுமெதுவாக குறைவடைந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நீர் சூடாக்கப்படுகின்ற போது நீர் ஆவியாகிக் கொள்ளும். நீரை நாங்கள் சூடாக்குகின்ற போது நீர் ஆவியாகிக் கொள்ளும் என்கின்ற முடிவினை என்கின்ற விளக்கத்தினை பெறுவதற்காகவே நாங்கள் இந்த செயற்பாட்டினை மேற்கொள்கின்றோம். ஆகவே இந்த பரிசோதனையினுடைய நோக்கம் நீர் சூடாக்கப்படுகின்ற போது ஆவியாகும், நீர் ஆவியாகும். நன்றாக காணொளியை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே இருந்த நீரானது தற்போது மெதுமெதுவாக குறைவடைந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணம் நீர் சூடாகி பின்னர் ஆவியாகி வெளியேறி கொண்டிருக்கின்றது. நீராவியாக மாற்றமடைகின்றது. நீராவியாக மாற்றமடைந்து நீர் உலோக கரண்டியிலே காணப்பட்ட அந்த நீரானது மெதுமெதுவாக குறைவடைந்து கொண்டிருக்கின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள் மாணவர்களே, ஆரம்பத்திலே நாங்கள் உலோக கரண்டியினுள் இட்ட நீரானது தற்போது காணப்படவில்லை. அதாவது அந்த நீரை நாங்கள் உலோக கரண்டியோடு வைத்து தீச்சுவாலையிலே சூடாக்கிய போது நீர் வெப்பமடைந்து நீராவியாக மாறி வெளியேறிவிட்டது. ஆகவே இந்த பரிசோதனையின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயம், நீரை சூடாக்குகின்ற போது நீர் ஆவியாகும். அதே நேரம் எவ்வாறாக அந்த செயற்பாடு இருந்தது என்பது மிக தெளிவாக காணொளியூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இன்னொரு காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி.